Hi friends, welcome to Global Knowledge Academy, Tiruchengodu. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NEET 2025 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான சம்ஸை வந்து சால்வ் பண்ண போறோம். இன்னைக்கு நான் ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The ratio of wavelength of the light observed by the hydrogen atom when it undergoes N2 to N3 and N4 to N6 transitions respectively is. அதுக்கப்புறம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எவ்வளோ வேவ்லென்த், எந்த ரேஷியோவான வேவ்லென்த்தில் வந்து லைட் அப்சர்வ் ஆச்சுன்னா இந்த டிரான்சிஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? N2லேருந்து N3க்கு எப்போ போகும், N4லேருந்து N6க்கு வந்து எப்போ போகும், ஓகேங்களா? இந்த ரேஷியோ ஆஃப் த வேவ்லென்த் எவ்வளோ அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே, இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸை பார்க்கலாங்களா? ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 டிரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. given வந்து N2 to N3 then N4 to N6. ஓகேங்களா? இதான் நம்மளுக்கான டிரான்சிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு இனிஷியல்லேருந்து ஃபைனல் டிரான்சிஷனாக இருக்குது. ரெண்டுலேயுமே இனிஷியல் டு ஃபைனல் டிரான்சிஷனாக இருக்குது. இனிஷியல் டு ஃபைனல் டிரான்சிஷன் ஆகும்போது இது ரிலேட்டடாக இருக்க ஃபார்முலாஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், அந்த டாப்பிக்கில் இருக்கிற இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? del E is equal to RH into 1 by Ni square minus 1 by Nf square. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இல்லை நம்மளுக்கு இனிஷியல் வேல்யூ தெரியும், ஃபைனல் வேல்யூ தெரியும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால வேவ்லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ஆக்சுவலாக அதே இதில் வந்து வேவ்லென்த்தோட உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஸ் காட்டியிருப்பாங்க, வேவ்லென்த்தும் எனர்ஜியும். ஓகேங்களா? வேவ்லென்த் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஓகே, இது ரிலேட்டடாக நம்ம எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட வேவ்லென்த்தோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து N2 to N3க்கான எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு RH நீங்கள் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? RH இங்கே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். Ni இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர், தென் 1 by 3. Nf என்ன கொடுத்துருக்காங்க, 3, ஸோ 3 ஸ்கொயர். ஓகேங்களா? RH கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ N 1 by 4 1 by 9. ஓகேங்களா? இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 9 minus 4 divided by 36ன்னு வரும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5 by 36. ஓகே, இப்போ வந்து நம்ம எனர்ஜி டிஃப்ரென்ஸ் 1 வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிரான்சிஷனுக்கான எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே வந்து செகண்ட் டிரான்சிஷனுக்கான எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 4 to 6. ஓகேங்களா? del E2 is equal to RH கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 by இங்கே Ni வந்து 4, ஸோ ஸ்கொயர், Nf வந்து 6 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர் டேர்ம் வந்து நம்ம ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ வந்து 4க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன வரும், 4க்கு ஸ்கொயர் எடுத்தால் 16 வரும், 6 ஸ்கொயர் எடுத்தால் 36 வரும். இது ரெண்டுக்கும் சேம் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 36 minus 16 divided by 144. ஓகேங்களா? இப்போ RH into 5 by 144ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து del E1 கிடச்சிருச்சு, del E2 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல, lambda is inversely proportional to எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போ 2 ரேஷியோ இருக்குது, கரெக்டுங்களா? 2 டிரான்சிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து λ1 and λ2 2 கிடைக்கும். ஸோ λ1 divided by λ2 நம்ம ரேஷியோ தானே கண்டுபிடிக்கும், ஸோ நம்மளுக்கு வந்து டிவிஷனில் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், டெல் வந்து சேஞ்ச் ஆகும், எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். del E2 divided by del E1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? E2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், RH 5 by 44ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு
del வந்து RH into 5/36ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ RH கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும். 36ல் 144 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? நம்மளுக்கான ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு? 1/4. இப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு? ரேஷியோ 1/4 கிடைச்சிருக்கு. நம்ம ஆப்ஷன்ஸில் அது எத்தனாவது ஆப்ஷன்? 4th ஆப்ஷன். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் 1/4. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னாவே பாதி சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் எந்த தப்பும் இல்லாமல் நம்ம போடணும். ஓகே, எங்கள் குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. May 30க்குள்ளே அட்மிஷன்ஸ் போடுறவங்களுக்கு 50% ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் நீட் ரிப்பீட்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அட்மிஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.